ஒரு நாள் ஒரு பலூன் வியாபாரி பலூனை அதை ஆக்சிஜனை நிரப்பி எல்லா பலூனும் வெளியே பறக்க விட்டுட்டு இருக்கிறார். அப்படி பறக்க விட்டு இருக்கும்போது நிறைய ரோஸ் கலரு, ரெட் கலரு, எல்லோ அந்த மாதிரி கலராக பறந்துட்டுருக்கு. அப்படி அதை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார். நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் அதை வாங்கி அவங்க சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன பையன் அந்த பலூன் வியாபாரியை பின்னாடி சட்டையை பிடித்து இழுத்தானான். அப்படி இழுத்த உடனே அந்த வியாபாரி யார் நம்மளை இழுக்கிறது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பையன் அவரை இழுத்தான். அப்போ அவனை பார்த்து கேட்டாரான், என்ன தம்பி அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான்னா, ஐயா நீங்கள் நிறைய ரெட்டு பிங்க்கு இப்படியெல்லாம் பறக்க விடுறீங்க, எல்லாமே பறக்குது, கருப்பு கலரில் பலூனை விட்டால் பறக்குமா அப்படின்னு கேட்டாரான். ஏன்னா அவன் ரொம்ப கருப்பாக இருந்தான். அப்போ அது அவர் சொன்னாரான், அவனை பார்த்து குனிந்து உட்காந்து பார்த்து சொன்னாரான், தம்பி கலர் முக்கியம் இல்லை, அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரா அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட உடையை உடுத்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட பின்னணியத்தை சார்ந்தவங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த நினைவோடு இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே கர்த்தரனை உயர்த்துவார். நான் அவரை நோக்கி பார்த்தால் என் வாயை நான் விரிவாய் திறக்கும் பொழுது, நன்மை செய்த ஆண்டவரை நான் ஆராதிக்கும் பொழுது அவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற உள்ளத்தில் உறுதி இருந்தால் யாரும் உங்களை பார்த்து பாடுங்க, வாயை தருங்க, துதிங்க அப்படியெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. உங்களுடைய மனதிலிருந்து உண்மையான அந்த வெளிப்பாடு வறுமையானால் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்னும் கூட ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். உற்சாகப்படுத்தி பேசக்கூடியவர் ஒரு நாள் ஒரு காலேஜுக்கு வந்திருந்தாராம். அப்போ அந்த இடத்துல 2 டம்ளரில் தண்ணி எடுத்து ஒரு 2 பேர் மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். 2 பேர் மேலே வந்தாங்களாம். அப்படி வரும்பொழுது அந்த 2 பேர்கிட்ட கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டம்ளரில் தண்ணியை நிரப்பி அவங்க கையில் வச்சு இதை அப்படியே கொஞ்சம் கையை நீட்டி பிடிங்கன்னாங்க. அதே போல் கொஞ்சம் நேரம் பிடிச்சாங்க. அப்போ அவர் கேட்டார், உங்களுக்கு கை வலிக்குதான்? இல்லையே அப்படின்னாங்க. சரி அப்போ அப்படியே பிடிச்சிட்டு இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கேட்டாராம், இப்போ கை வலிக்குதான்? இல்லைன்னு சொன்னாங்க, சமாளிச்சுக்கிட்டாங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து கேட்டார், இப்போ கை வலிக்குதான்? லேசாக வலிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி. திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து கேட்டாராம், ஆமாங்க கை வலிக்குதுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், அதை ஏன் தூக்கி கையில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஓரமாக தூக்கி வச்சிருங்கன்னு சொல்லி. இன்றைக்கி அதே போல் தான் சின்ன சின்ன கவலைகளை நாம் மனசில் வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் அது நமக்கு நாள் போக போக அது ஒரு பெரிய பலுவாக தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். ஆனா நமக்கு ஒரே ஒரு தீர்வு, எல்லா தேவையை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஒருவர் வந்தா போதும், நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நீங்க பாடி ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த இடத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆகவே ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி தடைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசு எப்போவுமே கர்த்தரை சார்ந்து, நான் இப்படி தான் அப்படிங்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு
தங்களுடைய லட்சியங்களை அடைய முடியாது. இந்த காலங்கள் மாற மாற, மனிதர்கள் மாற மாற, இவங்களை நாம் பார்க்காம வேத வசனத்தை எப்படியெல்லாம் பார்க்கலாம். இந்த உலகம் மாற மாற இந்த உலகத்தில் நான் எப்படி வரணும், இந்த உலகத்தில் நோய்கள் பெருக பெருக நான் எப்படி ஆரோக்கியப்படணும், என்னுடைய மனதை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பும் பொழுது, இந்த ஆண்டவருக்கு நேராக திருப்பும் பொழுது, நாம் ஏற்கனவே படித்தோம் இல்லையா, வியாதி வருவதற்கு காரணங்கள் ஒரு 3 காரணம் சொன்ன போன வாரத்தில். என்னென்னது? வியாதி வருவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னதுங்க? கவலை, போன வாரம் தானே பிரசங்கம் பண்ணோம், கோபம், அப்புறம் இன்னொன்று கரெக்டு தான், அதிகமான கவலை. அதிகமான கவலை என்ன செய்யுது? பசி எடுக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அதிகமான கோபம் வயிறு எரியுதுங்கிறாங்க. பல பிரச்சனையை அது ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு 95% வியாதி. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மோசமாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் நீங்கள் எங்கே போனாலும், எந்த இடத்துல போனாலும், ஊழியத்தில் இருந்தாலும் சரி, விசுவாசிகள் மத்தியில் கலந்தாலும் சரி, அல்லது உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் கலந்தாலும் சரி, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி பேசுகிற குறை சொல்லுகிற மனிதர்கள் தான் அதிகம். நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் நம்மளை எவ்வளவு தூற்ற முடியுமோ அவ்வளவு வேலையும் பார்ப்பாங்க. இந்த பிரச்சனைக்குரிய ஆளை பார்க்காம, பிரச்சனையிலிருந்து எந்த வாயெல்லாம் பேசிச்சோ அதே வாய்க்கு முன்னாடி கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி, அது சொந்தக்காரனா இருக்கலாம், அது உற்றாரா இருக்கலாம், சபையா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், நாம இவங்களை பார்த்துட்டு இல்லாம நம்முடைய அப்டேட், நான் எப்படி வளரணும் சொல்கிறவங்க சொல்லிட்டு நாம் மேலே போக போக போக, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல். யாரெல்லாம் நம்மளை பார்த்து உதாசனப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் குறை பேசுகிறாங்களோ அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். ஏன் தெரியுமா? அவங்க நிறுத்தக்கூடாது. நமக்கு கூட முதல்ல சத்தியம் புரியல, குறை பேசுகிறவங்கள நம்ம நிறுத்தக்கூடாது, அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். ஏன்னா அப்படி அவங்க பேச பேச பேசத்தான் நம்முடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். பைபிளில் எடுத்து நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், சத்துருக்கள் எழும்ப எழும்ப தான் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். தாவீது வர வர பலப்பட்டான். ஆனா நாம பலப்பட்டான்னு வசனம் சொல்லுது, ஆனா வர வர தூஷணங்கள் தான் வந்தது. அவனை கொல்றதுக்கு வகை தேடினாங்க. கூட இருந்தவங்க கல் எடுத்துக்கிட்டாங்க அடிக்கிறதுக்கு. கூட இருந்தவனுங்களே கல் எடுத்துக்கிட்டானுங்க. என்னவோ இவன் பொஞ்சாதி பிள்ளை மாத்திரம் சிறைப்பிடித்து போன மாதிரி இவனுடைய மனைவி பிள்ளைகளும் போயிட்டாங்க. ஆனா கவனித்துக் கொள்ளுங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் அதனால தான் தாவீது உணர்ந்து எழுதுறான், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இந்த உலகத்தில் மனது, அதனால தான் இந்த மனதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதிகமான கவலை. ஆரோக்கியத்துக்கு எது முக்கியம்? உங்களுடைய மனதை சத்தியத்துக்கு நேராக நடத்துங்க, வார்த்தைக்கு நேராக நடத்துங்க. வேதம் சொல்லுது, நீதிமொழிகளுடைய புத்தகம் 17வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளலாம். வாசிங்க பார்க்கலாம் 22வது வசனத்தை. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நோய் வராம நீங்க சந்தோஷமா வாழணுமா, நீங்க புசிக்கிற ஆகாரத்தை குறித்து, பழகுகிற மக்களை குறித்து, வாழுகிற சமுதாயத்தை குறித்து, நம் மத்தியில் ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளர்களை குறித்து என்னெல்லாம் நடக்குதுன்னு இதை பார்க்காம இதன் மத்தியில் வாழ்வளிக்கிற கர்த்தரை பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி எந்த நிலையிலும். இந்த பலவீனத்தில் ஏதாவது வியாதி இருக்கா, அவன் பேசுவான் இவன் பேசுவான்னு பார்க்காதீங்க, வசனத்துக்கு நேரா வாங்க. வசனத்துக்கு நேரா வந்துட்டீங்கன்னா இந்த மனதில் வர்ற மகிழ்ச்சி, தேவனாகிய கர்த்தர் அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்குவார். எந்த ஹாஸ்பிட்டலில் இது கஷ்டம்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் வாயை திறந்து உனக்கு எப்படி இப்படி அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லும்படி காரியம் மாறுதலாகுன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரட்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, முறிந்த ஆவி. முறிந்த ஆவின்னு சொன்னா முகத்தை எப்ப பாரு ஐயோ இப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் முறிந்த ஆவி. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும், எலும்ப உறிஞ்சும், எலும்ப வற்றி போக பண்ணும். இந்த எலும்புல நோய் வந்துட்டுன்னு சொன்னா அந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது. உலகத்தில் ஒரு நோய், எலும்பு நோய், என்னது காச நோய்னு சொல்லுவாங்களே, டிபி, அதெல்லாம் வந்ததுன்னா ஆள் அப்படியே ஒடிக்கிடும். இந்த ஆளை ஒடுக்குவது, ஆள் சோர்ந்து போவது, மெலிந்து போவது, அவன் சிரிக்கவே மாட்டான். சில பேர் பாருங்க, இங்கே வந்தால் தான் ஒரு சிலருக்கு சிரிப்பு வராது, வெளியில் நல்லா சிரிப்பு வரும், அது வேற கேட்டகரி. ஆனால் ஒரு எங்கே போனாலும் சிரிக்க மாட்டாங்க, எங்கே போனாலும். அதாவது கவனித்து பாருங்களேன், சிரித்த முகத்தோடு இருக்கிறவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்.
அழுமூஞ்ச பார்த்தா ஐயோ அது வருது பாரு அழுமூஞ்சி, எல்லாருக்குமே வெறுப்பாக தான் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய ஆவி முறிந்து போனால், உங்களுடைய ஆவி எனக்கு தான் இப்படி நடக்குது, எனக்கு தான் இப்படி, ஏன் தான் இந்த நோய் வந்தது, கவலைப்படாதீங்க. நோய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். உபாகமம் 28வது அதிகாரத்தில் போய் படிக்கும்போது பலவிதமான நோய் எழுதியிருக்கு. ஏன் எழுதியிருக்குன்னா, இதில் ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு வந்தால் உடனே சந்தோஷமாகுங்க. ஏன் சந்தோஷமாக சொல்கிறேன்னா, அது ஒரு அசுத்தாவி, அதை துரத்த உங்களால் முடியும். அந்த வியாதியை விரட்டு உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இது தீராதுன்னு இல்லை, உங்க ஜபத்தினால அது மாறும். அப்போ நம்முடைய ஆவியை முறிந்து போக விடக்கூடாது. அவ்வளவுதான், முடியாது, நம்மளை ஏமாத்திட்டாங்க இப்படின்னு இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நகருங்க, முயற்சி செய்யுங்க. வசனம் சொல்லுகிறது, உங்க நம்பிக்கை ஒருவேளை, ஏன் வசனம் சொல்லுது உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு? பல முயற்சி எடுத்து தோல்வி அடைந்ததுனால தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25 படிங்களேன். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி வரணும்னா நல்ல வார்த்தைகள் வேதத்தில் இருக்கு, அலசி பிடிங்க. ஏன் வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆன்லைன் பண்ண சொல்றாங்க? ஏன் சில பேருக்கு அது எப்படியாவது புரியணுங்கிறதுக்காக கிறிஸ்து பேசின வார்த்தைகள் எல்லாம் ரெட்டில் பைபிளில் கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொன்னால், நல்ல வார்த்தைகள், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை எடுத்துங்கன்னு சொன்னால், சத்துருக்களுக்கு மத்தியில், கடன்ல, கஷ்டத்தில், நிந்திக்கப்பட்ட இடத்துல, தூஷிக்கப்பட்ட இடத்துல கர்த்தரனை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை, இந்த நம்பிக்கை கூடிய நல்வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாக்கும், உங்களை நிரந்தரமான ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஆனால் தான் பைபிள் சொல்லுது, பைபிளில் படிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், அந்த சரீரத்தை ஒடுக்கும். அதனால் கவலைக்கு இடம் கூடாமல் அந்த நம்பிக்கை நமக்கு வர்றதுக்காக தான் கர்த்தருடைய பந்தி. அந்த பந்தி எடுக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், இந்த பாத்திரம் எனக்காக கிறிஸ்து சிந்தின இரத்தமாக இருக்கிறது, இந்த அப்பம் எனக்காக இயேசு அடிக்கப்பட்டது. ஏன்? இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுவோமானால். அதே நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 15:13 படிங்க. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி, அதை தான் உலகத்தான் சொன்னான், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உள்ளுக்குள்ள சிரிப்பு இருந்தா பாருங்க, நமக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு, ஒரு சிலர் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரிப்பு என்பது, நீங்க நல்லா கவனிங்க, நல்லா சிரிங்களேன். நல்லா வீட்டில் போய் ஏதோ ஒரு ஜோக்கை ஏதோ ஒரு ஜோக் சொன்ன நல்லா சிரிச்சிங்கன்னு வச்சுங்க, கண்ணில் தண்ணி இங்கே வரும். நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா சிரிச்சிங்கன்னா இங்கே வரும். அது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனசெல்லாம் விரியுது. சிரிக்கும் போது ஒன்றுமே தெரியாது, ஆனால் கவலை வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஐயோ இன்னைக்கு இப்படி சிரிச்சோம்னா அற்ப விசுவாசியே, அவ்விசுவாசியே, ஏன் சந்தேகம். சில பேர் இப்படி இதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருப்பான், இன்னைக்கு ரொம்ப சிரிக்கிற, நாளைக்கு ஏன் அழணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது? இன்று சிரித்து கொண்டு இருக்கிற நீங்கள் இனிமேலும் சிரித்து கொண்டு இருப்பீர்கள், ஏன்னா உங்கள் சந்தோஷத்துக்கு குறைவு வராது. வசனமே சொல்லுது, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒருத்தருடைய முகத்தின் அழகு, ஒரு மனுஷன் பெர்க்மன்ஸ் ஐயா பாருங்க, ஆரம்பத்தில் கருப்பாக தான் இருந்தார், ஆனால் இப்போ ரொம்ப சிகப்பாக இருக்கார். ஏன்? எப்போ பாரு அவர் சிரித்த முகத்தோடு. அவர் சொல்லுவார், ஒரு நாள் உடுமலையில் ஒரு மீட்டிங் நடக்குது, உடுமலை உனக்கு விடுதலை, அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த முகம் மலர்ச்சி பாருங்க, அவர் அழகா இருக்கிறார். எங்க பாருங்க, டீ கடைக்கார தம்பி இயேசுன்னு சொல்லு, உன்னை இயேசு நேசிக்கிறார். யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கெல்லாம் சிரித்த முகத்தோடு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் ஒரு சிலர் பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னா, அல்லேலூயா சிரிங்களா அந்த சில பேருடைய அந்த செய்கையெல்லாம் பார்க்கும்போது, ஆனால் எனக்கு ரொம்ப யோசிப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவங்க இவங்கெல்லாம் மனசுக்குள் நினச்சிக்குவேன். ஆனால் சிரிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கெல்லாம் கபடம் இல்லாதவங்க, கர்த்தர் அவங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, சந்தோஷமாக இருங்க. ஆனால் நீங்கள் அழுது பாருங்கள், உங்கள் உடம்பே புளியிற மாதிரி இருக்கும், கண்ணில் இங்கே தண்ணி வரும் அழுதிங்கன்னா, அந்த உடலை இறுக்கி. ஆனால் தான் பைபிள் சொல்லுது, நாம் அழறதுக்காக அழைக்கப்படலை, எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, மனமகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை சந்தோஷத்தை தரும். சில பேருக்கு நீ ஃபேர் அண்ட் லவ்லி, அதனால தான் சொல்கிற மாதிரிங்க, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பூசுறதோ, ஐப்ரோ அடிக்கிறதோ, லிப்ஸ்டிக் பூசுறதோ இதெல்லாம் தேவையே கிடையாது. அதாவது லட்சணமானவர்களுக்கு அலங்காரம் தேவையில்லை.
சிடுமூஞ்சிக்கு தான் அலங்காரம் தேவை. ஏன்னா அது மூஞ்சி எப்போ பாரு உம்முனே இருக்கிறதுனால அப்படியே அந்த முகம் அப்படியே சுருங்கி போயிருக்கும். ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. சிரித்தவங்க முகத்தை பாருங்கள், நீங்கள் நல்லா சிரித்தவங்களை பார்த்துறீங்களா, முகமே சிகப்பாயிடும். கருப்பாக இருந்தால் கூட ஒரு கலையாக இருப்பாங்க. சிரிக்கிறவங்க எப்போவுமே சிரித்த முகம் இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி மாற்றிக்குங்க. எதுக்கு ஆலயத்துக்கு வர்றதே ஆண்டவரை தேடி சந்தோஷமாக வாழ தான் சபைக்க வரும். இங்கே வந்தும் சிரிக்க முடியலன்னா ஐயோ பாவம். அதனால் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க, எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். நீதிமொழிகள் 15:13 சொல்லுது பாருங்க, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். இந்த மன கவலை இருக்கு பார்த்தீங்களா, உன்னுடைய ஆவியை முறிச்சிடும். சந்தோஷமாகவே இருக்க முடியாது, உன் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. துக்கம் வந்துருச்சுன்னா உனக்கு பிரியாணி வச்சா கூட பாவக்காய் குழம்பு வச்ச மாதிரியே இருக்கும். இந்த துக்கம் இருக்குது பார்த்தீங்களா. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பசிக்கலை. ஏன் துக்கம்? நாம ஏன் நம்முடைய ஆவியை ஒடுக்கணும்? நல்லா கவனிங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வேத சத்தியம். கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருந்து கொழுத்த கன்றுகளை போல, அதுதாங்க ஆசீர்வாதம். ஆனால் அந்த முறிந்த ஆவி இருக்கு பாருங்க, பைபிளை சொல்லுது இல்லையா, இந்த மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனதுக்கம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, சொன்னால் சொல்லி போய் போகிறாங்க, விடுங்க. அதுதான் மனுஷனுடைய சுபாவம். யார் உங்களை நல்லவங்கன்னு சொல்லிவிடுவாங்க? கட்டண புருஷன் மனைவி பார்த்து எப்பவுமே புகழ்ந்துருவாங்களா? இல்லை மனைவி எப்பவுமே புருஷனை புகழ்ந்துருமா? சில பேர் ஆண்டவருக்கு பயந்தவங்களாம் எனக்கு நல்ல கணவரை கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அப்படியானோன்னு நல்ல கணவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் எல்லா நேரத்திலும் அதே போல் உங்கள் உறவுக்காரர்களை கேட்டு பாருங்கள், எப்படின்னா நல்லவங்க தான் ஆனால் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த உலகம் அவ்வளோதான், எல்லாரும் நேரத்தில் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. நாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்மளை ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், என்னாலே நம்ப முடியலன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது இன்னொரு ரகம். அதனால் கவனிங்க. முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வசனம் சொல்லுது, மன துக்கத்தினால மன கவலையினால் எங்கே வந்தாலும் சந்தோஷமாக இருங்க. எதை குறித்தும் இந்த குப்பையை அள்ளி உள்ளே போடாதீங்க. இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க? ஏன் சொன்னால் சொல்லி போகிறா, விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அடுத்த வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 15:15 வசனத்தை பாருங்கள். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவை. சிறுமைப்பட்டவனுடைய, அதாவது இந்த மனதில் வருத்தமாக இருக்கிற மனுஷன் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவனுக்கு எல்லா நாளும் சோகமாக தான் இருக்கும். இந்த வருத்தமாக காலையில் விடிஞ்சிருச்சா, ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணும். ஒரு சிலர் இருப்பான் பாருங்க, வேலைக்கு போகணும், அதே கம்பெனி அதே மேனேஜரு, அவன் போன உடனே கத்துவானே, இவன் இங்கிருந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே போவான், கரெக்டாக அவன் கத்துவான் இங்கே இருக்கும். ஆனால் எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு நன்மையாக்கி இருக்கிறேன், இன்னைக்கு சந்தோஷமாக வேலைக்கு போகணும். அந்த மேனேஜரை பார்த்தா சார் வணக்கம்னு சொல்லணும். அந்த ஆள் நம்மளை பார்த்து யோசிக்கணும், எந்த ஆள் தூஷித்தானோ அதே இடத்துல நமக்கு நல்ல பேர் வரணும். நீங்கள் சரியில்லைன்னு சொன்னவன் ப்ரொமோஷனை கட் பண்ணுன்னு சொன்னவன், எந்த மனுஷன் கட் பண்ண சொன்னா அதே மனுஷன் நமக்காக அங்கே போய் வழக்காடணும். அந்த நிலைக்கு மனுஷன் மாற்றினா அது நடக்கும். ஆனால் மனுஷன் நீ விடிஞ்சிருச்சா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு சிலர் கேட்பாங்க என்ன குழம்பு, ஒரு சிலர் ஒரு காஃபி கொடுத்தா கூட கொண்டு லொட்டுன்னு வைப்பாங்க. இந்தா. ஆனால் கவனிங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனநிலையை மனசில் வளர்க்காதீங்க, குடும்பத்தில் வளர்க்காதீங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருங்க. ஆலயத்துக்கு வந்தா சந்தோஷமா இருங்க, வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருங்க, துக்கத்தில் சந்தோஷமா இருங்க. யாருக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ எனக்கு நடக்குன்னு சொல்லுங்க. உங்களுடைய வருமானத்தை எந்த வரி போட்டு எடுத்தாலும் எடுக்க குறையாத அளவுக்கு கர்த்தர் கொடுப்பான்னு நம்புங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள், அதாவது மன கசப்புள்ளவனுடைய நாட்கள் எல்லாமே தீங்காவே தெரியும். ஆனா அடுத்த பகுதி படிங்க. மன ரம்யமோ, ஆனா சந்தோஷமா இருக்கிறான் பார், சந்தோஷமா இருக்கிறவனுக்கு வர காப்பி கொடுத்தா கூட அதுல தேன் ஊத்தின மாதிரி இனிமையா இருக்கும். இந்த மகிழ்ச்சியா இருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஏழை எளிய ஜனங்களெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னா ஐஸ் பிரியாணிமா. ஐஸ் பிரியாணின்னா என்னது? பழைய சாப்பாடும் வெங்காயம். எப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாரு? சவச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சில பேரெல்லாம் பாருங்க, ஒரு சிலர் பார்த்துருக்கு பாருங்க, மிளகாவை கொண்டு போய் உப்புல அப்படியே உள்ள விட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அவன் ஒரு நாள் வருத்தமா இருக்க மாட்டான். ஆனால் நிறைய வெரைட்டியாக வச்சுக்கிட்டு ஊத்தாப்பம், அப்புறம் மசால் தோசை என்னென்னோ வச்சுட்டு இருக்கிறவங்க கூட
யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்றேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வசதியாக வாழ வேண்டான்னு சொல்லலை, கஞ்சி குடித்தா தான் சந்தோஷம் வரும்னு நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, வசனம் சொல்லுகிறபடி மனரம்யம் என்னை கர்த்தர் வாழ வைப்பார், எனக்கு முன்னே கர்த்தர் போவார், இந்த நோயை கர்த்தர் மாற்றுவார். இப்படி நான் மருந்து சார்ந்து வாழாதபடி இந்த திருவிருந்து எனக்கு நல்ல ஔஷதமாகும். நான் மருந்த நம்பி இல்லை, இந்த திருவிருந்த நம்பி இருக்கிறேன். கிறிஸ்து எனக்காக சாபமானதுனால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்ற மனரம்யம் உங்களுக்கு விருந்தா இருக்கும். ஒவ்வொரு நாளும் விருந்துங்க. ஏதோ கல்யாண வீட்டுக்கு போனால் மட்டும்தான் விருந்து இல்லை, எல்லா நாளும் நமக்கு. ஏன்னா சில கல்யாண வீட்டில் கூட நல்ல விருந்து கிடைக்காது, ஏன்னா பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க எழுந்திருக்க சொல்லி. அதனால் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருந்து என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதான் பைபிள் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தினா சாப்பாடு இல்லைங்க, சாப்பாடும் அதில் அடங்கும். ஆனால் அது ஆசீர்வாதமான, அதாவது மலர்ச்சியான, முகம் மலர்ச்சியான வசனம் சொல்லுது பாருங்க, மனரம்யமோ. இன்னொரு வசனத்தை கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு போயிடலாம், நேரம் ஆயிடுச்சு. ஏசாயா 61க்கு வாங்க, எல்லாரும் கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்களேன். ஏசாயா 61 கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா 61 எடுத்து படிக்கலாம் பாருங்க. 1-2 வசனத்தை படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கவனிங்களேன், ஏன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? ஏன் சில பேருக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, அந்நிய பாஷை கொடுத்துருக்கிறாரு? ஏன் இங்கே வந்தால் துதிங்கன்னு சொல்கிறோம், ஏன் இங்கே வந்தால் ஜெபிங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அபிஷேகம் கொஞ்சம் கவனிங்களா. அபிஷேகம் பெற்றவன் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அபிஷேகம் இல்லாமல் பிசாசு பிடிச்சவங்க பாருங்கள், எப்போ பாரு முறுமுறுத்துட்டே இருப்பாங்க, யாரை பாரு குறை பேசிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பொல்லாத ஆவி. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம். என்ன சாப்பிட்டீங்க? என்னத்தையோ சாப்பிட்டோம். வரீங்களா? எதுக்கெடுத்தாலும் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன, நீ எப்படி இருக்க? இருக்கிறோம். சரி, ஒருவேளை நல்லா இருக்கிறீங்களா? ஏன் நாங்கள் நல்லா இல்லாமல் எப்படி போயிடுவோம் அப்படிம்பாங்க. இது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான், அப்படிப்பட்ட ஆட்களோட பழகிறதும். வசனம் சொல்லுகிறது, அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. யாராவது கேட்டாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஒரு சிலர்கிட்ட நான் பதில் சொல்லி பாருங்க. ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க, எப்படி இருக்குங்கன்னா, கர்த்தருக்குள்ளே நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, கேட்டவனுக்கே முகம் மாறி போயிடுது. அவன் நினைப்பான் நாம் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறோன்னு சொல்லுவோன்னு சொல்லி. அப்படி சொல்லக்கூடாது. நாம் யார் கேட்டாலும் எப்படி இருக்குங்க? சந்தோஷமாக இருக்கிறேங்க கர்த்தருக்குள்ளே. எங்களுக்கு என்னங்க, நாங்களாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க, ஹாப்பியாக இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோம். என்ன சாப்பிட்டீங்க? எப்படி? அதாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னால் கூட அதை கூட சந்தோஷமாக சொல்லுங்கள். ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுங்க. சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்தீங்க? ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா, நீங்களாக வரல, கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்தார். ஒருவேளை இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்கங்கிறதுக்காக வரல. உங்கள் சுபாவம் யார் என்ன சொன்னான்னு கூட வீட்டிலேயே இருப்பன்ற சுபாவம் உள்ள ஆட்களெல்லாம் கூட இங்கே உண்டு. ஆனால் வசனம் சொல்லுது, ஆனால் இதை தாண்டி உள்ள வர காரணம் கர்த்தர் உன் மேலே இருக்கிறதுனால தான் அந்த அழைப்பு இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினா, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூற கர்த்தர் அழைத்திருக்கிறாராம். நீ சந்தோஷமா இருந்தா அடுத்த ஆள் என்ன செய்யலாம்? சந்தோஷமா இருங்கன்னு சொல்லலாம். நீங்க அழுதுகிட்டு என்ன வாழ்க்கைன்னு சொல்ற ஆளுகிட்ட ஒருத்தர் வந்து எப்படிங்க இருக்கிறீங்க? நாங்கள்லாம் இப்படி. அப்படியா? உனக்கு மட்டுமா பிரச்சனை? உன்னை விட எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அபிஷேகம் பண்ணினார். எதற்கு அபிஷேகம் பண்ணினார்னு சொன்னால், நீ சந்தோஷமாக இருக்கணும். அவன் உங்களை பார்த்து கேட்கணும், ஏங்க இவ்வளோ பிரச்சனையில் எப்படிங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு கவலையே இல்லாமல் இருக்கிறீங்க, பதட்டமே இல்லாமல் இருக்கிறீங்க, என்ன நடக்கும், பணத்துக்கு என்ன பண்ணுவோம், எப்படி யோசிக்காமல் உங்களை பார்த்தா அப்படி கேட்கணும். அப்போ சொல்லணும், எனக்கு என்னங்க, என் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் சந்திப்பார், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை விட்டு விலகாதவர், நான் நினைப்பதை காட்டிலும் எனக்கு அதிகமாக செய்வார். கடைசியில் பாருங்க, எல்லாம் செலவும் போக மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய. அப்படிப்பட்ட மனரம்யம் வரட்டும். ஐயோ இது பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு சேர்த்து தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. கவலைப்பட வேண்டாம். நம்முடைய கவனம் ஃபுல்லாக கர்த்தர் மேலே இருக்கட்டும். நம்முடைய மனது ஃபுல்லாக யாரோ சொல்லிட்டாங்கன்னு அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களை யாராவது நிராகரித்தாங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. ஒருத்தர் தீமை செய்தாங்கன்னா, உலகத்தில் கூட வள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்க, இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நானே நன்மை செய்து. யார் உங்களை வெறுத்தாங்களோ, யார் உங்களை பார்த்தா திருப்புறாங்களோ, அவங்கள அதிகமாக நேசிங்க. முடியாது, அதை நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய பண்பு. உங்களை பார்த்தா அப்படியே
இப்போ இங்கேயே கூட ஒரு சிலர் சிரிக்காமல் இருக்கிறீங்கன்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உங்களை நாங்கள் குறை சொல்லலை. நீங்கள் உம்முன்னு இருக்கிற ஆளாக இருந்தால் உங்களே நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் நேசிக்கிறோம், கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். ஏன்னா நொண்டி ஆடு வராமல் பட்டி சாத்த முடியாது. சில ஆடு நல்லா இருக்குது, அதனால் சிரித்த முகத்தோடு இருக்குது. சில ஆடு நொண்டுது, அதுக்கு காலை வைக்கும் போதெல்லாம் சிரிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதோ குத்துது உள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் சொல்லுது பாருங்க, இந்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார் எதற்கு? இருதயம் நொறுங்குண்டவர்கள். உங்களை சுற்றி யாராவது இருப்பாங்க, வேலை ஸ்தலத்தில் பழகிற இடத்துல இருதயம் நொறுங்குண்டவர் இருந்தாங்கன்னா அவங்க காயத்தை ஆற்றுகிறதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாரு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரி கட்ட நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். எங்க? ஆலயத்துக்கு. இங்க வந்து வார்த்தையை கேட்டு பலப்பட்டு சந்தோஷப்பட்டு யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், நொறுங்குண்டவர்களுக்கு அந்த நொறுக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர நல்ல வார்த்தைகளையும், இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 15:30. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்து 30வது வசனம் பாருங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்க. கண்களின் ஒளி, கொஞ்சம் கவனிங்களேன். இன்னைக்கு நாம நம்முடைய கண்ணில் எதை பார்க்கிறோம்? இன்னைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கறதில்ல. நம்முடைய பார்வையில் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய பார்வை, நாம் வந்து வசனத்தை வந்து நாம் நன்மையாக பார்த்தோமையானால், வாக்குத்தத்தமாக பார்த்தோமையானால், இந்த பாடுகளும் நமக்கு நன்மையாகும், கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார்னு பார்ப்போமையானால், இந்த கண்ணில் பார்க்கும்போது தான் அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்குறோம், பாடுகளெல்லாம் பார்க்குறோம், கடனெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுங்க. அதன் மத்தியில் நாம் கிறிஸ்துவை இந்த கடனையெல்லாம் அடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த மாதிரி கடன் இனி வாங்காமல் அடுத்தவருக்கு நான் கொடுக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்வார்னு நம்முடைய பார்வை மாறிச்சினாலே இருதயம் பூரிப்பாயிடும். அதாவது வந்து நான் ஏற்கனவே நிறைய காது மனது வாயின்னு நிறைய பேசணும் பாருங்க. இந்த மனது வந்து ஒரு பொக்கிஷ சாலை. காதில் என்ன கேட்குறோமோ அதுதான் போய் மனதில் பதியும். காதும் அந்த மனதில் பதிஞ்சது இருக்கு பார்த்தியா, அதுதான் வாயில் வரும். அப்போ இந்த இருதயத்தை பதிய பண்ணுகிற ரெண்டு, ஒன்று காதில் கேட்கிற வார்த்தை, இன்னொன்று நம்முடைய கண் வந்து ஒரு கேமரா மாதிரி. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய படைப்பில் கண்ணு ரொம்ப விசேஷமானது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி பார்த்துட்டு நம்ம அப்படி திரும்பிடுறோம். ஆனால் இன்னைக்கு கர்ஷனா சர்ச்சுக்கு வந்தாங்களா? ஆமாம் வந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஒரு பிளாக்ல ஷால் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு டார்க் மெரூனில் ஒரு அந்த பாவாடெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்முடைய மைண்டில் எதெல்லாம் பதியுது பாருங்க. நம்முடைய மைண்டில் ஒருத்தரை பார்த்தா அவங்க நிறம், அவங்க கலரு, அவங்க நடை, ஒருத்தர் தூரம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாப்பா நடந்து போகுதுன்னு வச்சுக்க, அதை கவனித்து பார்த்தா இது கர்ஷனா மாதிரி தெரியுது. எப்போ? நம்முடைய மைண்டில் என்னெல்லாம் பதியுது பாருங்க. ஒரு இடத்துல ஒரு சவுண்டாக இருக்குது, என்ன சவுண்டுன்னு கவனிச்சா இது கர்ஷனாவுடைய சவுண்டாச்சு. இப்படி எல்லாமே என்ன செய்யுதுன்னா இந்த காதில் கண்ணில் நிறைய போய் மனதில் பதியுது. இந்த மனதிலையும் இந்த காதலையும் எல்லாமே பதிகிறத விட வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் நம்பிக்கைக்குரிய எண்ணங்களும் உள்ள போயிட்டா மனம் மகிழ்ச்சி ஆயிடும். பாட்டு கூட எப்படி வரும்? எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்க, தெரியாதா? அப்ப நம்முடைய மனதில் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு? எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவர். என்ன வசனம் சொல்லுது பாருங்க, அந்த நீதிமொழிகள் 15:30 பாருங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி, அதனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை நற்செய்தி. உடைந்து போன மனுஷன் சர்ச்சுக்கு வந்தாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், கர்த்தர் என்னோட இடைப்பட்டார், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் அழக்கூடாது. நீங்க வீட்டில் போய் உன் கஷ்டத்தை நினைச்சு கண்ணீர் வருதுன்னா முதல்ல கண்ணை தொடச்சிருங்க. நீயே அழற, உங்க கண்ணாடியை பார்த்து முன்னாடி கண்ணாடி வச்சு பேசுங்க. என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனையா? உனக்கு என்ன சரீர பிரச்சனையா? உனக்கு ஆரோக்கியம் தேவையா? நீ நம்புவது அவராலே வரும். அப்போ உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அதான் சொல்ற பாருங்க, கண்களின் ஒளி. நல்லதை பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நல்லதை பாருங்க. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தை நாம் ஒரு சிலரை பார்த்து நாம் நினச்சிக்கிறோம் எத்தனையோ இரக்கம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள்,
எத்தனையோ தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் இடையில கூட ஒரு நாள் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் பாருங்க. ஒரு சிலர் ஜனங்களை தேடி தேடி போய் உதவி செய்கிறாங்க. எத்தனையோ பேர் உறுப்புகளை தானம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் சொத்துக்களை தானம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் தங்களிடத்தில் இருக்கிற ஆகாரத்தை, தங்களுக்கு இருக்கிற தங்களிடத்தில் கிடைத்த பொருளை எத்தனையோ பேர் நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் உங்கள் மனதை இது மோசமான உலகம் அங்கே போகாதீங்க. இந்த உலகத்தில் நம்ம சுற்றி யாருமே நல்லவங்களை நினைக்காதீங்க. உங்களை சுற்றி நிறைய நல்லவர்கள் எழும்புவாங்க. மனதை மாற்றுங்க. கோபத்தை மட்டும் எடுத்து போட்டுருங்க. இந்த கோபம் நல்ல நண்பர்களை இழக்க பண்ணும். இந்த கோபம் நல்ல உறவுகளை இழக்க பண்ணும். இந்த கோபம் உங்களை தனியாக கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் கோபப்படாமல் எல்லாரோட சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய தயவு உங்களை சொந்த வீட்டில் கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் சொல்லுவீங்க, இது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, இது கர்த்தருடைய தயவு. எப்போ நடக்குன்னு சொன்னால் மனதை மாற்றுங்க. சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க. சிலர் நம்மளாம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு. என்ன லூசு மாதிரி சிரிக்கிறேன்னு கேட்குறவங்க கிட்ட சொல்லுங்கள், நீ ஏன் லூசு மாதிரி அலற? எதுக்கு எடுத்தாலும் ஏன் லூசு மாதிரி அலற? ஏன் கடவுள் இல்லையா? ஆண்டவர் இல்லையா? உன்னை காக்கிறவர் இல்லையா? உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லுது இல்லையா? அதனால் அலறத்தை விட்டுட்டு எங்களோடு சேர்ந்து சிரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து லூசுன்னு சொன்னான்னா அவன் தான் லூஸாக போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வசனம் சொல்லுது பாருங்கள். அதாவது நீதிமொழிகள் 18க்கு வாங்க. நீதிமொழிகள், இந்த வசனத்தோடு நான் நிறுத்துறேன். நீதிமொழிகள் 18:14 படிங்களேன். நீதிமொழிகளில் 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்க. மனுஷனுடைய ஆவி, அதாவது நல்ல ஆவி உனக்குள்ள, இந்த சத்தியத்தை கேட்டு 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 நீங்கள் வளர்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த சத்திய ஆவி உன் பலவீனத்தை தாங்கும். கவலைப்படாத, ஏசப்பா இருக்கிறார். இன்னைக்கு நம்மக்கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் இடத்துல நம்ம இடத்துல இடைப்பட்டு இருக்கிறார். நமக்காக தான் கிறிஸ்து சாபமானார். இந்த அப்பத்தையும் அந்த ரத்தத்தை எடுக்கும் போதெல்லாம் இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைன்னு சொல்லி இருக்கிறார். இது நமக்கு செய்யப்பட்ட புது உடன்படிக்கை. அப்படி நமக்கு நம்பிக்கை வரட்டும். அடுத்த பகுதி சொல்லுது பாருங்க, முறிந்த ஆவியோ யாரால தாங்கக்கூடும்? முறிந்த ஆவி. முறிந்த ஆவின்னு சொன்னா எப்போ பாரு அழுமூஞ்சி, எப்போ பாரு சோகமாக இருக்கிறவன், எப்போ பாரு எரிஞ்சு விழுறவங்க, இவங்களை யார் திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? யாரும் திருத்த முடியாது. சில பேருக்கு புத்தி சொல்ல போனோம்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு புத்தி சொல்ல போய் எங்களுக்கு புத்தி சொல்லி அனுப்பிட்டாங்க. நல்லா சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு போய் நாம் ஏதாவது அழாதீங்க, கவலைப்படாதீங்கன்னா, உனக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி? எங்கள் கஷ்டம் உனக்கு வந்தால் தானே தெரியும். நீ ஒரு நாளைக்கு நடு ரோட்டில் நிற்ப, அன்னைக்கு எப்படியா? ஒரு சில இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாருங்க. இவங்க கிட்ட நீங்கள் ஆலோசனை கூட சொல்லாமல் அமைதியாக இருந்துக்குங்க. சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் கஷ்டப்படாதீங்கன்னா உனக்கு வந்தால் தெரியும். ஒரு நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலில் படுத்தினா தான் அதனுடைய வலி. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அப்பாலே இப்போ சாத்தானே சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? முறிந்த ஆவி யாரால்? இந்த முறிந்த ஆவி இருக்கு பார்த்தீங்களா, இவங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அது போல நிலைக்கு போகாமல் மனதை மாற்றுங்க. எவ்வளவு தேவை இருந்தாலும் நீங்கள் நிறைய பிளான் பண்ணி வைக்கிறீங்களா, பிளான் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இத்தனை உறவுக்காரங்களை கூப்பிடணும், இவர்களோடு நாம் சமாதானமாக இருக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு வீடு கட்டணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகள் பேர குழந்தைகள் எல்லாம் வளரத்தை, இதெல்லாம் பிளான் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அது எல்லாவற்றிலும் கர்த்தரை முன் வைங்க, உங்கள் காரியம் வாய்க்கும். எனக்கு நடக்காது, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய பரலோகமே காத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர். அந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு தான் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால தான் இந்த சிறிய மனிதனாகிய நம்மிடத்தில் உடன்படிக்கை பண்ணார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த உடன்படிக்கை நினைத்து கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கை என்ன? வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் எடுத்து அதை போஜனம், அந்த பானம் பண்ணுகிறவர்கள், அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள், அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த கர்த்தருடைய பந்தி இது ஒரு புதிய உடன்படிக்கைன்னு சொல்லுது. ஆகையினால் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக சாபமானீர், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என் தலையை நிமிர பண்ணுகிறவர், எந்த இடத்திலும் என் தலையை நிமிர பண்ணுவார். நான் ஒரு நாள் கடல்ல கஷ்டத்தில் இராதபடி உற்றார் உறவினர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும்படி அநேக கண்களுக்கு முன்பாய் உயர்த்துவார். ஏன்? உங்களுக்கு நீங்களே சொல்ல முடியும், எனக்கா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்தாரே என்று நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சரீர சுகம், இது எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதமாக நன்மை செய்வார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ப்ரெஷரோ சுகரோ அல்லது தைராய்டு வேறு எந்த நோயோ கர்ப்பப்பையில் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கவலைப்படாதீங்க. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் மருத்துவர், உனக்குள் இருக்கிறவர் பரிகாரி. உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே இந்த அப்பத்தை எடுத்து புசிக்கும் பொழுது இந்த அப்பத்தை நான் புசிக்கிறபடியா இது என் சரீரத்துக்கு, என் எலும்புக்கெல்லாம் ஔஷதம்னு சொல்லுங்க. அந்த ரத்தத்தை எடுத்து பருகும் பொழுது வேதம் சொல்லுகிறது ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவே அந்த ரத்தத்தை எடுத்து பருகும் பொழுதெல்லாம் இயேசு எனக்காக சிந்தின ரத்தம், இந்த ரத்தத்தினால் எனக்கு சுகம் உண்டு, இந்த ரத்தத்தினால் எனக்கு ஆரோக்கியம் உண்டு என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் அப்படியே ஜெப நிலையில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கலாம்.